சிஜிஎஸ், எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அலகுமுறைகள் மெட்ரிக் அலகுமுறை வகையைச் சார்ந்தவை. ஆனால் எஃப்இஎஸ் அலகுமுறை மெட்ரிக் அலகுமுறை அல்ல. இது ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அலகுமுறையாகும். எஃப்இஎஸ் அலகுமுறை ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அலகுமுறை. அதாவது ஃபுட்டு, பவுண்டு, செகண்ட் அப்படி வரும். வெயிட் பவுண்ட்லேயும் லென்த்து ஃபுட்ஸில் அடி கணக்குலேயும் மெஷர் பண்ணுவாங்க. அடிப்படை அளவுகள் மற்றும் அலகுகள். அளவு நீளம், அலகு மீட்டர், குறியீடு ஸ்மால் எம். அளவு நிறை, அலகு கிலோகிராம், குறியீடு ஸ்மால் கே ஸ்மால் ஜி. அளவு காலம், அலகு வினாடி, குறியீடு ஸ்மால் எஸ். அளவு வெப்பநிலை, அலகு கெல்வின், குறியீடு கேப்ஸ் கே. அளவு மின்னோட்டம், அலகு ஆம்பியர், குறியீடு கேப்சிஏ. அளவு பொருளின் அளவு, அலகு மோல், குறியீடு ஸ்மால் எம் ஸ்மால் ஓ ஸ்மால் எல். அளவு ஒளிச்செறிவு, அலகு கேண்டிலா, குறியீடு ஸ்மால் சி ஸ்மால் டி. செவ்வாய்க்கோளின் காலநிலை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக 1998ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்காவின் தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசா மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் எனும் சுற்றுக்கலத்தை அங்கு அனுப்பியது. 9 மாதங்களுக்கு பிறகு செவ்வாய்க்கோளை நெருங்கி வந்தபோது சுற்றுக்கலமானது 1999 செப்டம்பர் 23 அன்று கண்ணிற்கு புலப்படாமல் மறைந்து போனது. கொலராடோவில் இருந்த விண்கலம் செலுத்தும் குழுவிற்கும் கலிஃபோர்னியாவில் இருந்த பனி வழிநடத்தும் குழுவிற்கும் இடையேயான தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக சுற்றுக்கால கணக்கீட்டில் பிழை ஏற்பட்டது என்று அறிக்கை வெளியானது. இப்பணியில் ஈடுபட்ட இரு குழுக்களில் ஒரு குழு ஆங்கிலேய எஃப்இஎஸ் அலகுமுறையையும் மற்றொரு குழு எம்கேஎஸ் அலகுமுறையையும் பயன்படுத்தி கணக்கீடு செய்துள்ளனர். இதனால் சுமார் $125 மில்லியன் இழப்பு ஏற்பட்டது. பார்த்தீங்களா? அப்போ கன்வர்சேஷன் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும்னு புரியுதா? இவங்க மீட்டர் கிலோகிராம் செகண்டில் ஒரு குழுவும் எஃப்இஎஸ் ஃபுட் பவுண்ட் செகண்ட் அந்த அலகு முறையில் ஒரு குழுவும் மாற்றி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்ததுனால இங்கே தப்பு ஏற்பட்டிருக்கு. $125 மில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்கு. 6.023 இன்று 10⁻23 எனும் எண் அவகேட்ரோ எண் என்றும் வழங்கப்படுகிறது. ஸோ அவகேட்ரோ எண்ணோட மதிப்பு நமக்கு தெரியும். 6.023 இன்று 10⁻23. ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது. இதன் எஸ்ஐ அலகு லூமன் எனப்படும். ஒரு ஸ்ட்ரேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அந்த ஒளி மூலத்தின் திறன் ஒரு லூமன் என வரையறுக்கப்படுகிறது. ஸோ ஒளிப்பாயத்தின் அலகு லூமன். லூமன்னா என்னென்னா, ஒரு ஸ்ட்ரேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அந்த ஒளி மூலத்தின் திறன் தான் ஒரு லுமன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1995ஆம் ஆண்டு வரை தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன. 1995ஆம் ஆண்டில் இவை வழியளவுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டன. தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் வேறுபாடு. தலக்கோணம் இரு கோடுகள் அல்லது இரு தளங்கள் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம் தலக்கோணம். திண்மக்கோணம் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம் திண்மக்கோணம். தலக்கோணம் இருபரிமாணம் கொண்டது 2 டைமென்ஷனல். திண்மக்கோணம் முப்பரிமாணம் கொண்டது 3 டைமென்ஷனல். தலக்கோணத்தின் அலகு ரேடியன், திண்மக்கோணத்தின் அலகு ஸ்ட்ரேடியன். தலக்கோணம்னா என்னென்னா, நம்ம கிராஃபில் XY மட்டும் பார்க்குறது தலக்கோணம்.
திண்ம கோணம்னா இசட் ஆக்சிஸும் சேர்த்துக்கிட்டோம்னா அது திண்ம கோணம் 3 டைமென்ஷனல். நம்ம ஈஸியில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் படிச்சிருப்பாங்க, அது அவங்களுக்கு ஈஸியாக தெரியும், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல். கிரீன்விச் சராசரி நேரம் GMT. இது இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகருக்கு அருகில் கிரீன்விச் என்னுமிடத்தில் உள்ள ராயல் வானியல் ஆய்வு மையத்தின் நேரமாகும். இது 0 டிகிரி தீர்க்கக்கோட்டில் கணக்கிடப்படுகிறது. புவியானது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்கக்கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவை நேர மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்தடுத்த 2 நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி 1 மணி நேரம் ஆகும். இந்திய திட்ட நேரம் IST, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் எனும் இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. இக்கோடானது 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோட்டில் அமைந்துள்ளது. IST = கிரீன்விச் சராசரி நேரம் +5:30 மணி.